சக்தி, சக்தி நீங்கள் இந்த சமயம்? உன்னை சந்திக்க இதுதானே சரியான சமயம் சக்தி சொரூபினி சிவசங்கரி சதி. காரணம் உன் பதி தேவகணங்கள் இல்லாமல் இப்பொழுதுதானே நீ தனியாக இருக்கிறாய். இப்பொழுது வந்த காரணம்? கேள்விக்கு பதில் உனக்கு தெரியாததா என்ன சதி? சக்தி சொரூபமான சதி இப்படி ஏக்கத்தோடு இருப்பது நன்றாக இல்லையே. இந்த ஏக்கத்திற்கு காரணம் உங்களுக்கு நன்றாக தெரியும். ஸ்ரீ மகா கணேசரின் இச்சைப்படி அடுத்த மானிட ஜென்மத்தில்தான் நீ மாதாவாக ஆக முடியும். அந்த கௌரவம் உனக்கு அப்பொழுதுதான் கிடைக்கும். இந்த ஜென்மம் எடுத்ததற்கு எனக்கு பலனே இல்லையா? சிவசங்கரி சதி, இந்த கேள்விக்கு உண்மையிலேயே உனக்கு பதில் தெரியாதா? எனக்கு எப்படி தெரியும்? தெரிந்து கொள்ள விருப்பமும் இல்லை. தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் சதி. ஏனென்றால் இந்த கேள்விக்கான பதில் வெகு விரைவில் உருவத்தோடு உன் முன் வந்து நிற்கத்தான் போகிறது. தேவி சதி எதிர்காலத்தை பற்றிய சிந்தனையோடு கவலையோடு இருந்தாள். அவளுடைய எண்ணமும் ஸ்ரீ மகா கணேசரை நோக்கிதான் இருந்தது. ஸ்ரீ மகா கணேசரின் விருப்பப்படிதானே அனைத்தும் நடக்கும். இன்று அவருடைய இன்னொரு விளையாடல் இதோ ஆரம்பமாக போகிறது. மகாமந்திரியாரே, யாகத்திற்கு அழைப்பு விடும் இந்த ஓலையை முக்கியமானவர்கள் அனைவருக்கும் அனுப்பிவிடுங்கள். அப்படியே ஆகட்டும் அண்ணா. ஆனால் ஒன்று, சம்பந்தமில்லாமல் யாருக்கும் இந்த ஓலை செல்லாமல் பார்த்துக் கொள்வது தங்களின் கடமை. தாங்கள் நிம்மதியாக இருங்கள் மகாபிரபு. தங்கள் உத்தரவை நான் நிறைவேற்றுகிறேன். அதோடு ஒன்று, யாகத்திற்கு வரும் அனைத்து பிரதிநிதிகளுக்கும் தகுந்த பாதுகாப்பு ஏற்பாடு செய்தாக வேண்டும். அப்போதுதான் நாம் விருப்பப்படாதவர்கள் உள்ளே அணுக முடியாது. அப்படியே ஆகட்டும் மகாராஜா. இப்போது தாங்கள் செல்லலாம். மற்ற ஏற்பாடுகள் என்ன என்பதை நான் பிறகு கூறுகிறேன். உத்தரவு மகாராஜா. பூலோகத்தின் மகாராஜா தக்ஷ பிரஜாபதிக்கு ஜெய். பிருத்திவி மகாராணி வீரணிக்கு ஜெய். சுவாமி, தாங்கள் மகா யாகத்திற்கு சிவன் சதிக்கு அழைப்பு ஏன் அனுப்பவில்லை? ஏனென்றால் சிவனும் சதியும் இந்த யாகத்தில் கலந்து கொள்ளும் தகுதியுடையவர்கள் அல்ல. ஏன் அப்படி கூறுகிறீர்கள் சுவாமி? அவள் வேறு யார்? நமது புத்திரி அல்லவா? ஒரு சுடலையாண்டிக்கு சேவை செய்து வரும் அவள் எந்த தகுதியை கொண்டு பிராமணர்கள் அருகில் வந்து அமர முடியும்? அதோடு என்னை பொறுத்தவரை அவளுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. மன்னிக்கவே மாட்டேன். சுவாமி, பக்தியுடன் சென்றால் முக்தி கிடைக்கும். இந்த விஷயத்தை தாங்கள் மறந்துவிட்டீர்களா சுவாமி? என்ன கூறுகிறாய்? எப்படி மறக்க முடியும்? நானா மறப்பேன்? எனக்கு நேர்ந்த அவமானத்தை மறக்க முடியுமா? அந்த சிவனை தவிர மற்ற அனைவருக்கும் இந்த யாகத்திற்கான ஓலையை அனுப்பியுள்ளேன். அப்படி இருக்கும்போது நீ ஏன் இப்படி கூறுகிறாய்? நீண்ட காலம் நான் காத்திருந்த பிறகு இந்த தட்ச பிரஜாபதிக்கு அந்த மாயாவி சிவனை அவமானப்படுத்தும் காலம் வந்துவிட்டது. சுவாமி, சிவசதிக்கு விரோதமாக இந்த முடிவு நமக்கு நல்லதல்ல. மகாராணி, என்னுடைய முடிவில் நீ தேவையில்லாமல் தலையிட்டு என்னை அவமானப்படுத்துகிறாயா என்ன? ஞாபகம் வைத்துக்கொள், இந்த தட்ச பிரஜாபதியின் கோபம் யாராக இருந்தாலும் அவர்களை பாதிக்கும். சுவாமி, நாராயண நாராயண. சகோதரர் தக்ஷாவுக்கு என் வணக்கம். என்ன திடீரென்று அந்த மாயாவி சிவன் உன்னை அனுப்பியுள்ளானா? தவறு 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 தவறு. சகோதரா, நீங்கள் ஏன் புரிந்து கொள்ளவில்லை? பகவான் சிவன் என்னை அனுப்பவில்லை. பராசரத்தில் எதெல்லாம் நடக்கிறதோ அதெல்லாம் விதிப்படியே நடக்கிறது. தெரிகிறது தெரிகிறது. அவனுக்கு என்னுடைய யாகத்திற்கான ஓலையை நான் அனுப்பவில்லை. மிகுந்த அவமானம் ஏற்பட்டதாக நினைத்துள்ளான். அதுதானே அவனது இச்சை. இது சிவனின் இச்சை அல்ல, சிவனின் லீலை. ஆனால் தாங்கள் தான் நோக்கத்தை புரிந்து கொள்ளவில்லை.
நீ தேவையில்லாமல் மரியாதை தந்து சிவனை தெய்வமாக்கி விட்டாய் நாரதா. சுடலைக் காட்டில் வசித்து வருபவன் அவன். பூத பிசாசுகள் சேவை செய்து வரும் அவனுக்கு என் யாகத்தில் கலந்து கொள்ள என்ன தகுதி? தனது கண்களில் குறையை வைத்துக் கொண்டு எதை பார்த்தாலும் நாம் பார்க்கும் விஷயம் எதுவுமே நல்லதாக தெரியாதே. நாராயண நாராயண. நாரதா, தேவையில்லாமல் என் கோபத்தை கிளற முயற்சி செய்கிறாய் நீ. அதன் விளைவு உனக்கு நன்றாக அமையாது, புரிந்து கொள். நாராயண நாராயண. விளைவுகளை எண்ணி இந்த நாரதன் எந்த விஷயத்தையும் துவங்க மாட்டான் சகோதரா தக்ஷா. நாரதா, அனைத்து விளைவுகளையும் ஏற்கனவே நன்றாக அறிந்தவன் நான். இப்பொழுது உன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமானால் சீக்கிரம் இங்கிருந்து சென்றுவிடு. நாராயண நாராயண. காமம், போகம், மோகம் மற்றும் அகங்காரம் நிறைந்த இந்த சபையில் நாரதன் ஒரு கணம் கூட இருக்க விரும்பவில்லை சகோதரா. ஆனால் சகோதரா, நான் 2 விஷயங்களை தங்களிடம் கூற விரும்புகிறேன். அதுவும் மிக முக்கியமான விஷயம். அது என் கடமையும் கூட. உன்னுடைய சாதுரியமான பேச்சு வேடிக்கையாக உள்ளது. நீ இங்கிருந்து என்னிடம் அவமானப்படாமல் வெளியே செல்ல மாட்டாய் போல் தெரிகிறதே. நாராயண நாராயண. இதுதான் நாரதனின் முக்கியமான வேலை. தன் அவமானத்தை பற்றி அல்ல, அடுத்தவர்கள் நன்மையை பற்றிதான் என்றும் கருதுவான். நாரதா, நான் உன் ஆசையை நிறைவேற்றுவதாக முடிவு செய்து விட்டேன். கேள், என்னிடம் என்ன கேட்க ஆசைப்படுகிறாய்? நான் எதையும் கேட்க வரவில்லை சகோதரா. 2 விஷயங்களை எடுத்து கூற வந்திருக்கிறேன், அவ்வளவுதான். ஏனென்றால் அதுதான் நியதி. தாங்கள் மகாயாகத்தை நடத்துவதன் மூலம் தங்கள் அனைத்து பாவமும் அழிந்து புண்ணியம் வந்து சேரும். மகாபாக்கியத்தை பெறுவீர்கள். நாரதா, சொல்ல விடுங்கள் தக்ஷா, சொல்ல விடுங்கள். இல்லை என்றால் இந்த பூலோகவாசிகள் நாரதன் நல்ல விஷயத்தை சொல்லவில்லை என்று என்னை குறை கூறுவார்கள். 2 விஷயங்களை தாங்கள் கண்டிப்பாக. ஒன்று, தாங்கள் மகாயாகத்தை துவங்குவதற்கு முன் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசருக்கு பூஜை செய்ய வேண்டும். 2வது, யாகத்தின் இறைவன் சிவனையும் அவர் சதி மாதாவையும் தாங்கள் வணங்கியே தீர வேண்டும். நாரதா, உடனே நீ இங்கிருந்து சென்று விடு. இல்லை என்றால் என் சாபம் உன்னை பஸ்மமாக்கிவிடும். நாராயண நாராயண. பாருங்கள் தக்ஷா, தங்களது சாபம் என்னை வந்து சேர வேண்டும் என்றால் அந்த மகா கணேசரின் கிருபையால் அது எனக்கு வரமாக மாறிவிடும். துஷ்ட நாரதா, அமைதி அமைதி. அதிக கோபம் கொண்டால் அது ஆளையே கவிழ்த்து விடும். நாராயண நாராயண. அதன் பிறகு பூலோகத்தில் எந்த ஒரு காரியமும் நடக்காது. அந்த மகா சக்தியின் பிரதி பூலோகத்தில் அதிகரிக்க ஆரம்பித்து விடும். நாராயண நாராயண. ஓம் மகா கணேசாய நம ஸ்வாஹா. 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 சுவாமி, ஓம். என்னை ஆசீர்வதியுங்கள் சுவாமி. இன்று நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். நீ சந்தோஷப்படுவதை பார்த்து எனக்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. சுவாமி, என் கர்ப்பத்தில் இருக்கும் புத்திரன் என்னிடம் என்ன கூறினான் தெரியுமா? என்ன கூறினான் திதி? அவன் என்னை பார்த்து, உங்கள் எண்ணங்களை நான் பூர்த்தி செய்வேன் மாதா என்றான். மாதா பிதாவின் எண்ணங்களை பூர்த்தி செய்வதுதானே புத்திரர்களின் கடமை திதி. பிதா இல்லை, அவன் கூறியது மாதாவித்தான். என்னுடைய புத்திரன் எனக்கு மட்டும்தான் சொந்தம். என் பிடிவாதத்தின் காரணமாக தாங்கள் மனமின்றிதானே அவனை எனக்கு தந்தீர்கள். திதி, இந்த சமயத்தில் கர்ப்பத்தில் இருக்கும் குழந்தைக்கு மாதாவினுடைய எண்ணங்கள் நேரடியாக செல்லும் என்பார்கள். நான் என்னுடைய உரிமையை விட்டுக் கொடுக்க மாட்டேன். என் மகன் எனக்கு மட்டும்தான் சொந்தம். தக்ஷ பிரஜாபதியின் புத்திரி திதிக்கு எப்பொழுதும் யாருடைய ஆலோசனையோ அறிவு இல்லை. என்றும் எப்பொழுதும் என்னுடைய எண்ணப்படிதான் நான் நடப்பேன். நாராயண நாராயண நாராயண. ஸ்ரீமன் நாராயண நாராயண நாராயண.
நாராயண நாராயண. குலப்புரு ஸ்ரீ மகா கணேசருக்கு ஜெய். ஏ தேவரிஷி நாரதரே, வாருங்கள். கஷ்யபரின் ஆசிரமம் தங்களை வரவேற்கிறது தேவரிஷி. கூறுங்கள். அமைதி இல்லை ரிஷி, அமைதி இல்லை. எப்பொழுதும் எல்லா இடங்களுக்கும் நிம்மதியாய் சென்று கொண்டிருக்கும் நாரதரே, இன்று ஏன் இப்படி புலம்புகிறீர்கள்? ரிஷி, இன்று நான் பூலோகத்தில் எங்கும் அமைதி நிலவ முயற்சி செய்ய வந்திருக்கிறேன். பூலோகத்தில் அமைதி நிலவுவதற்கா? எனக்கு ஒன்றும் புரியவில்லை தேவரிஷி. முனிவரே, இதுவரை உங்களுக்கு தக்ஷனின் மகா யாகத்தை பற்றி தெரியாதா? அதை தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை தேவரிஷி. தக்ஷ பிரஜாபதி பரமபிதா பிரம்மாவின் ஆலோசனையின் பேரில் ஒரு மகா யாகத்தை நடத்த உத்தேசித்துள்ளார். நாராயண நாராயண. இப்பொழுது வரப்போகும் நிலையை என் மூலம் தெரிந்து கொள்ளுங்கள். வரப்போகும் நிலையா? எனக்கு ஒன்றும் புரியவில்லை தேவரிஷி. இல்லை 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 இல்லை. சகோதரன் தக்ஷனின் சுபாவத்தை தெரிந்ததினால் என்ன நடக்கும் என்று யாராலும் கூற முடியாதே ரிஷி. நாராயண நாராயண. இங்கே வந்து கபடமான வார்த்தைகளை பேசி எங்களை குழப்ப வேண்டாம் தேவரிஷி. தாங்கள் கூற வந்த விஷயத்தை புரியும்படி கூறுங்கள். புரியும்படியா? அவ்வாறே கூறுகிறேன் தேவி. கூறவா முனிவரே? ஒருவேளை நிலைமை புரிந்தால் தேவி மனம் இறங்கி அதை தடுக்க முடியும். தங்கள் பிதா தக்ஷ பிரஜாபதி மூலப்பொருளான ஸ்ரீ மகா கணேசருக்கு முதல் பூஜையை செய்யவில்லை என்றால், அதே போல் சிவனையும் மாதா சதியையும் அழைக்கவில்லை என்றால் என்ன நடக்கும் என்றே தெரியாது. நாராயண நாராயண. தவறு தவறு தவறு. இந்த அகங்காரம் தக்ஷ பிரஜாபதியின் காரியத்தையே வீணாக்கி விடுமே தேவரிஷி. அகங்காரி என்று கூறி தாங்கள் என் பிதாவை அவமானப்படுத்துகிறீர்கள் சுவாமி. நாராயண நாராயண தேவி திதி. சுயமாக உருவெடுத்தவர் ஸ்ரீ மகா கணேசர். சிவனையும் மாதா சக்தியையும் அவமானப்படுத்தியது அவருக்கு தெரிய வந்தால் தன்னையே அவமானப்படுத்தியதாக எண்ணுவார். அவர் தன் சராசரத்தையே அவமானப்படுத்தியதாக எண்ணுவார். நாராயண நாராயண. தேவரிஷி, என் பிதாவை அவமானப்படுத்தும் அளவிற்கு இந்த பூவுலகில் யாரும் இல்லை. தேவரிஷி நாரதர் எப்பொழுதோ சென்று விட்டார். தக்ஷனின் விவகாரத்தில் இவ்வளவு தலையிடுவது உமக்கு நல்லதல்ல தேவரிஷி நாரதரே. நாராயண நாராயண. மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசா, எனக்கு தக்ஷனின் செய்கை நல்லதாக படவில்லை. பயமாக இருக்கிறது. தேவரிஷி, அது அகங்காரத்தின் சுபாவம் தானே. அதற்காக அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லையே. புரியவில்லை பிரபு. அதன் பொருள், ஒருவர் ஒரு காரியம் செய்யும் போது அதை ஏற்றுக்கொள்பவரும் அகங்காரம் கொண்டிருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. ஏ சர்வேஸ்வரா, சகோதரன் தக்ஷன் அகங்காரத்தால் மட்டும் இதை செய்யவில்லை. அவரது நோக்கம் மகாசக்தியை அவமானப்படுத்த வேண்டும் என்றதுதான். இந்த அகங்காரத்திற்கும் ஒரு காரணம் இருக்கிறது தேவரிஷி. தக்ஷனுக்கு அழிவு காலம் நெருங்கிவிட்டது. அப்படியென்றால் விரைவில் சகோதரன் தக்ஷன் அழிய போகிறானா? தேவரிஷி, என்னுடைய பதிலில் உம்முடைய எண்ணத்தை தேட முயற்சி செய்ய வேண்டாம். தவறு 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 தவறு. பிரபு, தங்கள் பதிலில் அனைத்தும் அடங்கியுள்ளதே. அனைத்து பிரச்சனைகளுக்கும் பதில் இருக்கிறதே. தாங்கள் கூறியபடியே நடந்தால் அது நல்லதுதானே பிரபு. இருந்தும் நான் மகரிஷி நாரதரே, தக்ஷனின் யாகம் நடக்க வேண்டும் என்றால் நிச்சயம் நடக்கும். அதனுடைய முடிவு பாவத்தின் பலனாக இருக்கும். என்னுடைய பங்கு எனக்கு வராததால் அதன் விளைவு என்னவாயிற்று? தாங்கள் என்ன கூறுகிறீர்கள் ஸ்ரீ மகா கணேசா? இந்த யாகத்தின் மூலம் பிரச்சனை வருமா என்று என்னால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை. எனக்கு பூஜை செய்யவில்லை என்றால் கூட யாகத்திற்குரிய சிவனை அவமானப்படுத்துவதன் காரணமாக தக்ஷன் மகா கணபதியின் கோபத்தோடு சிவசக்தியின் கோபத்திற்கும் ஆளாக நேரிடும். ஆம் பிரபு, தக்ஷன் சிவன் சக்தியின் திருமணத்தின் போது தங்களை பூஜிக்கவில்லையே. அதனுடைய தண்டனையையும் இன்று நிச்சயம் அனுபவிக்க நேரிடும். அப்படியென்றால் இன்றைய நிலைமை என்ன? நடக்கப் போவதை நீரும் பார்க்கத்தானே போகிறீர் நாரதரே. நீர் இருக்கப் போகிறீர். பூலோகத்தின் அதிபதி பிரஜாபதி தக்ஷா, நான் உங்களது குல புரோகிதனான பிருகு தங்களிடம் இப்பொழுது
இந்த மகா யாகத்தை துவங்க அனுமதி கோருகிறேன். நல்ல முகூர்த்த சமயத்தில், அனுகூலமான நேரத்தில் நீங்கள் மகா யாகத்தை ஆரம்பியுங்கள். ஓம் கங் கணபதயே நமः. நிறுத்துங்கள் குருவே, ஓம். நிறுத்துங்கள். என்னுடைய உத்தரவின்றி தாங்கள் எப்படி மகா கணேசனை வழிபடலாம்? ஸ்ரீ மகா கணேசருக்கு தான் முதல் பூஜை. இதுதானே யாகத்தின் நியதி. அவரின் உத்தரவில்லாமல் எந்த ஒரு மங்கள காரியமும் முழுமை அடையாது என்று தெரியாதா? தாங்கள் பேசுவது தவறு குருவே. இந்த பூலோகத்தில் நான் தனியாக ஒரு விதியை உருவாக்கியுள்ளேன். எனது எண்ணத்தின்படிதான் இந்த உலகமே உருவாகியுள்ளது. உங்கள் எண்ணத்தை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எண்ணாதீர்கள் பிரஜாபதி தக்ஷா. ஆனால் எங்களது ரிஷி பாரம்பரியம் அதிலிருந்து மாறுபட்டது. நான் இந்த பூலோகத்தின் அதிபதி. எந்த குல புரோகிதர்களும் என்னை எதிர்த்து பேசக்கூடாது என்பதுதான் எனது விதி. இது என்னால் நியதி. உங்களது யாகம் ஒருபோதும் முழுமையடையாது. ஸ்ரீ மகா கணேசரை வைத்து பூஜை செய்யாமல் தாங்கள் தங்கள் இஷ்ட தெய்வங்களை வைத்து பூஜை செய்யக்கூடாது. அதை பிறகு பார்த்துக் கொள்ளலாம். இப்போது நீங்கள் யாகத்தை தொடங்குங்கள். நான் மகா கணேசனுக்கு பூஜை செய்யாமலே இந்த யாகத்தை நிறைவேற்றி காட்டுகிறேன் பாருங்கள். அது முடியாது, அது முடியாது பிரஜாபதி தக்ஷா, அது முடியாது. ஸ்ரீ மகா கணேசரின் கோபத்தினால் ஏற்படும் விளைவை பிறகு உன்னால் தாங்க முடியாது. மகரிஷி அவர்களே, ஒருவேளை பிரஜாபதி தக்ஷன் ஸ்ரீ மகா கணேசரை வழிபட விரும்பவில்லை என்றால் அப்பொழுது நாம் வேறு மகா சக்திக்கு முதல் பூஜையை செய்து மகா யாகத்தை ஆரம்பிக்க முடியுமே? இதில் தங்களுக்கொன்றும் குறை வராது மகரிஷி. ஏனென்றால் இந்த மகா யாகத்தின் நோக்கம் பிரஜாபதி தக்ஷன் பூலோகத்தில் தன்னுடைய வலிமையை நிலைநாட்டிக் கொள்வதற்காக செய்வது. மகா யாகத்தை நடத்தும் போது நியதிகளை மீறி செய்வதன் காரணமாக தர்மத்தை, பரம்பரை விதி முறைகளை வீணாக்கும் அதிகாரம் யாருக்கும் இல்லை தக்ஷா. தர்மத்தை மீறுவதன் மூலம் எங்கள் அனைவரையும் அழைத்து நீ அவமதிக்கிறாய். சற்று பொறுங்கள் மகரிஷி. நாம் மூலப்பொருள் மகா கணேசரை ஆவாகனம் செய்தால் சிவனுக்கு அவிர்வாகம் கொடுக்க வேண்டும் அல்லவா? அதை செய்யாமல் இருக்கக்கூடாதே. உங்கள் அனைவர் அறிவுக்கும் என்ன ஆயிற்று ரிஷிகளே? எப்போதும் சுடலையில் வசிக்கும் பூத பிசாசுகள் சேவை செய்யும் அந்த சிவனுக்கு இந்த மகா யாகத்தில் என்ன வேலை? சிவன் இங்கு வந்திருந்தால் பிராமணர், க்ஷத்திரியர், வைஷ்யர் மற்றும் சூத்திரர் அனைவரையும் நான் அவமானப்படுத்தியதாகாதா? கெட்ட எண்ணம் கொண்ட தக்ஷா, உன்னுடைய நோக்கம் என்ன? யாகத்தின் அதிபதி சிவனை அவமதிப்பதற்காகவே தானாக யாகத்தை உருவாக்கி இப்படி செய்கிறாய் நீ. சுடுகாட்டில் வாழும் அந்த சிவனுக்கு எதற்காக இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க முயற்சி செய்கிறீர்கள்? அவருடைய பெருமையை பற்றி உனக்கு என்ன தெரியும்? உன்னுடைய அகங்காரம் காரணமாக சிவனை நீ தரம் தாழ்த்தி பேசுகிறாயா? இப்படி ஒரு மாபெரும் சபையின் முன் அனைத்து ரிஷிகளும் கேட்க ஸ்ரீ மகா கணேசரையும் யாகத்தின் தெய்வம் சிவனையும் அவமதிக்கும் ஒரு அயோக்கியனின் முகத்தை பார்ப்பதே ஒரு அநியாயமான செயல். நான் இந்த மகா யாகத்தை பகிஷ்கரித்து வெளிநடப்பு செய்வேன். போதும், நிறுத்துங்கள். தாங்கள் இந்த யாகத்தை நடத்த எதிர்த்தால் கூட என் எஜமானரான பிரஜாபதி தக்ஷனின் இந்த யாகம் அவசியம் நடைபெற்றே தீரும். தக்ஷனை பெறுவதற்காக பரம்பரை விதிமுறைகளையும் நியமங்களையும் மீறி நடக்க எண்ணிவிட்டீர்களா பிருகு? நீங்கள் பிராமண இனத்திற்கே களங்கம் இழைத்து விட்டீர்கள். நீயும் உன்னை சார்ந்து வாழும் பிராமணர்களும் என்றும் எப்பொழுதும் பிரம்ம ராட்சசர்களின் பிடியில் சிக்கி உழல்வீர்கள். உங்களுக்கு முக்தியே கிடைக்காது, எப்பொழுதும் கிடைக்காது.
நான் இந்த பூலோகத்தின் அதிபதி. தட்ச பிரஜாபதியின் யாகம் பாதியில் நிற்பதா? இங்கிருந்து சென்றவர்கள் யாராக இருந்தாலும் யமலோகத்திற்கு தான் செல்ல வேண்டும். தேவரிஷி பிருகு, தாங்கள் காக்கும் கடவுளான ஸ்ரீஹரி விஷ்ணுவையும் அவரோடு பரமபிதா பிரம்மாவையும் உடனே இங்கு ஆவாகனம் செய்யுங்கள். அப்படியே செய்யலாம் மகாராஜா. ஓம் பிரம்மதேவாய நமக. 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 படைப்பின் கர்த்தா பிரம்மதேவனுக்கு காக்கும் கடவுளான ஸ்ரீ ஹரி விஷ்ணுவுக்கு யாகத்திற்கு வருகை தந்திருக்கும் பிராமணர்களே, படைக்கும் கடவுளான பிரம்மாவே மற்றும் காக்கும் கடவுள் ஸ்ரீஹரி விஷ்ணுவின் முன்னிலையில் அனைவரிடமும் கூறுகிறேன், இப்பொழுது அளித்த மகரிஷியின் சாபம் வீணாக போகும். புத்திரனே தக்ஷா, முனிவர் பேச்சை மீறி யாகத்தை நடத்துவது நமக்கு நன்மை பயக்காது. இப்பொழுது நீ விபரீத வேலையில் ஈடுபட்டுள்ளாய். யாகத் தலைவனான சிவனின் அனுமதி இல்லாமல் உன்னுடைய இந்த யாகத்தை நடத்தும் முயற்சி வீண்தான். சிவன் அழிக்கும் கடவுள். அவரை வணங்கி அவரிடம் நீ இழைத்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டு அவரை ஆவாகனம் செய். அது முடியாது. என்னையா சிவனை வணங்க சொல்கிறீர்கள்? அது முடியவே முடியாது. மாயாவியான அந்த சிவனின் முகத்தை பார்ப்பதையே நான் பாவமாக எண்ணுகிறேன். விநாசகாலே விபரீத புத்தி. சிவனின் கோபத்திற்கு ஆளாகாதே தட்சா. இத்தனை அகங்காரம் கூடாது. மரியாதை நிமித்தம் நாங்கள் வந்துள்ளோம். அதற்காக உன்னுடைய அகங்காரத்தை எப்பொழுதும் பொறுத்துக் கொள்ள முடியாது. உனக்கு மகாதேவி சக்தியின் நினைவு வரவில்லையா என்ன? அதை உணர்த்தத்தான் இப்பொழுது நாங்கள் இங்கு வந்துள்ளோம். சற்று உங்கள் தியானத்தை கலையுங்கள் சுவாமி. கண்களை திறந்து என்னை பாருங்கள். பாருங்கள் சுவாமி. சுவாமி, என் வேதனையை புரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது என் பிதா தக்ஷனின் விவகாரமாக அவசரமாக நான் உங்களிடம் ஒன்று கூற எண்ணுகிறேன். வாருங்கள் சுவாமி, கண்களை திறவுங்கள் சுவாமி. தங்களின் தியானத்தை களையுங்கள் சுவாமி. சக்தி சொரூபமான தேவி சதி, என்னவாயிற்று? ஏன் இந்த வேகம்? உன் முகத்தில் ஏன் இந்த சோகம்? இப்பொழுது என் பிதா நடத்தும் மகா யாகத்திற்கு செல்ல அனுமதியுங்கள் சுவாமி. நம்மை அழையாத இடத்திற்கு செல்வது உசிதமல்ல தேவி. புத்திரி பிதா நடத்தும் யாகத்திற்கு செல்வது ஏன் உசிதமல்ல என்று கூறுகிறீர்கள் சுவாமி? இப்பொழுது நீ பிரஜாபதி தக்ஷனின் புத்திரி அல்ல, சிவனின் தேவி. நீ உன்னை அவமதித்தால் அது எனக்கும், என்னை அவமதித்தால் அது உனக்கும் சேரும். ஏனென்றால் திருமணத்திற்கு பிறகு பதி பத்தினி இருவர் அல்ல, ஒருவர்தான். பிதாவின் யாகத்திற்கு நான் செல்வது என் உரிமையை காப்பதற்காக அல்ல. நான் செல்வது ஜெகதீஸ்வரன் சிவனை
மகா யாகத்திற்கு அழைக்காமல் விடுத்து ஏன் அவரை அவமானப்படுத்தினீர்கள் என்று கேட்கத்தான். நீ உன் உரிமையை நிலைநாட்ட அங்கு செல்கிறாய். இருந்தும் பிரஜாபதி தக்ஷனின் அகங்கார சுபாவத்தை வைத்து பார்க்கும்போது நீ நினைப்பது நடக்கப் போவதில்லை. நான் அங்கு செல்வது மிக அவசியமானது சுவாமி. அங்கே சென்றால் அவ்விடத்தில் உனக்கு பல விபரீதங்களை சந்திக்க நேரிடும் தேவி சதி. உங்கள் அவமானத்திற்கு முன்னால் எனக்கு ஏற்படும் விபரீதம் பெரிதல்ல சுவாமி. என் பிதா செய்யும் தவறுகளை இன்று நான் அவருக்கு சுட்டி காட்டாமல் விடமாட்டேன். அங்கு வந்துள்ள ரிஷிகளை பார்க்க விரும்புகிறேன். ஸ்ரீ மகா கணேசரையும் யாக தெய்வமான உங்களையும் அவமானப்படுத்தும் அந்த மகா யாகம் எப்படி நடக்கிறது என்று கண்டு வருகிறேன். தேவி சதி, நான் இவ்வளவு கூறியும் நீ செல்லத்தான் வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் நீ ஒரு மகாராணியைப் போல் என்னுடைய பரம்பரை வாகனமான நந்தியின் மீது அமர்ந்து சென்று வா. சிவ கணங்களோடு தக்ஷன் நடத்தும் யாக பூமிக்கு சென்று எழுந்தருள். தங்கள் உத்தரவுப்படியே சிவபெருமானே. ओम नमो भगवते वासुदेवाय स्वाहा। 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 हर हर महादेव, हर हर महादेव, हर हर महादेव, हर हर महादेव। ओम नमो भगवते वासुदेवाय स्वाहा। 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 हर हर महादेव, 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 हर हर महादेव। ओम नमो भगवते वासुदेवाय स्वाहा। 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 माता सती की जय, हर हर महादेव। 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 माता सती की जय। இந்த மகா யாகத்தை நிறுத்துங்கள் பிதாவே. என்னுடைய கேள்விக்கு பதில் கூறுங்கள். வாசதி, இந்த நேரத்தில் இங்கு வருவதற்கு நாங்கள் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். வந்து அமர் புத்திரி. நான் இங்கு அமர்வதற்கு வரவில்லை மாதாவே. என் பதிக்கு நேர்ந்த அவமானத்திற்கு காரணம் கேட்க வந்தேன். புத்திரி சதி, அந்த தாண்டவம் ஆடும் சுடலையில் வாழும் சிவனை அழைக்காததற்கு காரணம் எனக்கு அதில் விருப்பமில்லை. தாங்கள் விதிமுறைகளை மீறுகிறீர்கள் பிதாவே. எனக்கு பதில் கூறுங்கள். இந்த யாகத்தின் அதிபதி யக்னேஸ்வர் சிவன் தான். அவரை இந்த மகா யாகத்திற்கு ஏன் அழைக்கவில்லை? அவரே ஒரு யாகம், யாகத்திற்கே தெய்வம். அவர் யாகத்தின் ஒரு அங்கம், யாகத்திற்கே தட்சணை. யாகத்தின் எஜமானரே அவர்தான். அவர் இல்லாமல் நடக்கும் இந்த யாகம் எப்படி நன்மை பயக்கும்? தேவி சதி, தங்கள் பிதா பற்றியும் கைலாயபதி சிவனை பற்றியும் தங்களுக்கு நன்றாக தெரியும். இந்த மங்களமான யாகத்தில் சதாசிவனை பூஜிப்பது அமங்கலமானது என்று தெரியாதா?
அதனால்தான் அவரை ஆவாகனம் செய்யவில்லை. மகரிஷி பிருகு, தாங்கள் குலகுருவாக இருந்தும் தகுந்த அறிவுரையை கூற மறந்து விட்டீர்களா? நான் கோபத்திற்கு ஆளானால் உங்களை பஸ்பமாக்கி விடுவேன். தாங்கள் அப்படி பஸ்பமாவதினால் மட்டும் தாங்கள் செய்த பாவத்திற்கு தண்டனை முழுமையாக கிடைக்காது. மகரிஷி அளித்த சாபத்தின் காரணமாக தாங்கள் எப்பொழுதோ பஸ்மமாகி விட்டீர்கள். பிரம்மதேவா, ஸ்ரீஹரி விஷ்ணு, நீங்கள் பரம ஞானிகள், மரியாதைக்குரியவர்கள். நீங்கள் இருவரும் எப்படி மனம் வந்து தவறான முறையில் நடக்கும் இந்த யாகத்தில் கலந்து கொள்ள வந்தீர்கள்? தாங்கள் இந்த தக்ஷனிடம் 3 தெய்வங்களையும் சேர்த்துதான் வழங்க வேண்டும் என்று கூற முடியவில்லையா? என் முன்பு நின்று விவாதித்து யாகத்தை குலைப்பது சரியில்லை சதி. மாயாவியான தாண்டவமாடும் சுடலையில் வசிக்கும் அந்த சிவனோடு சேர்ந்து சேர்ந்து உனக்கும் அந்த குணம் வந்து விட்டதா? அந்த சிவனின் சரிபாதியான நீ அமங்கலமான காரியம் செய்கிறாய். பிரஜாபதி தக்ஷா, பகவான் சிவனை நிந்தனை செய்ததன் பலனை எதிர்காலத்தில் நிச்சயம் அனுபவிக்கத்தான் போகிறாய். இந்த ஜென்மத்தில் செய்த பாவத்தின் பலனாக உன் வாழ்நாள் கடைசி காலம் வரை நீ துக்கப்படுவாய். நீ இங்கு வந்ததின் உத்தேசம் எனக்கு தெரிந்துவிட்டது. நீ இப்பொழுது இங்கு வந்திருப்பது என்னுடைய புத்திரி சதியாக அல்ல, அந்த பூத பிசாசு கணங்கள் சேவை செய்யும் மண்டை ஓட்டை மாலையாக அணிந்திருக்கும் அகோர ரூபம் கொண்ட அந்த மாயாவியை வணங்க வேண்டும் என்று கூறத்தானே? அது முடியாது, ஒரு நாளும் நடக்காது. எப்படி நீ இங்கு வந்து சேர்ந்தாயோ அதே போல் சென்று விடு. யாகம் நடக்கும் பொழுது தாங்கள் உபத்திரவம் செய்வது உசிதமல்ல சதி. தாங்கள் இங்கிருந்து சென்று விடுங்கள். மகா பாவி பிராமணரே, எங்கள் சுவாமியை அவமானப்படுத்துவதற்கா இப்படி கூறுகிறீர்கள்? நான் உங்களுக்கு சாபம் அளிக்கிறேன். இன்று முதல் உன் பிராமண குலம் தன்னுடைய சுய கௌரவத்தை இழந்து தட்சணையை கை நீட்டி வாங்குவாய். நீ கற்ற வித்தை எல்லாம் சூன்யமாகிவிடும். துரோகம், குரோதம் ஆகியவற்றின் பலனாக வரும் காலம் முழுவதும் நீங்கள் கை நீட்டியே வாழுவீர்கள். துஷ்ட நந்தி, அத்தனை ஆணவமா உனக்கு? செல், நான் உனக்கு சாபம் அளிக்கிறேன். அனைத்து ருத்ரகணங்களும் மாடுகளைப் போல் மாறுங்கள். மந்தை மந்தையாக திரியுங்கள். தடித்த தோளுடன் உடல் முழுவதும் முடியுமாக, கர்ண கடூரமாக, பார்த்தவர்கள் பயந்து ஓடும் வண்ணம் உருமாறி அலைந்து திரிவீர்களாக. மகாமூட தக்ஷா, உனக்கு இந்த ருத்ரகணங்களின் பக்தியும் சக்தியும் பற்றி தெரியாதா? பக்தியும் சக்தியும் இருக்கும் இடத்தில் அவர்களுக்கு யார் என்ன சாபம் அளித்தாலும் அது ஒன்றும் பலன் அளிக்காது. நீ என்னுடைய பிதா. என்னுடைய இந்த சரீரம் உன்னிடத்திலிருந்து எனக்கு வந்தது. நீ சிவனை அவமானப்படுத்தியதால் இந்த சரீரம் கலங்கமாகிவிட்டது. இதை தியாகம் செய்வதுதான் உசிதமானது. வேண்டாம்.
கண்ணை திறவுங்கள் பெருமானே, கண்ணை திறவுங்கள். சதிமாதா யாக குண்டத்தில் விழுந்து மாய்ந்து விட்டார்கள் பெருமானே, மாய்ந்து விட்டார்கள். யாரும் எதையும் நந்தி, நடந்த அனைத்தையும் நான் அறிவேன். வீரபத்ரா! மகா பிரளயத்தின் பகவான் ருத்ரதேவனை வணங்குகிறேன். எதற்காக அழைத்தீர்கள் பிரபு? சமுத்திரத்தில் இருக்கும் நீரை உறிஞ்ச வேண்டுமா? கூறுங்கள். இல்லை மலைகளை தூள் தூளாக்க வேண்டுமா? இல்லை தேவர்களையும் முனிவர்களையும் பஸ்மமாக்க வேண்டுமா? உத்தரவு தாருங்கள், உத்தரவு தாருங்கள் பிரபு. தங்களது ஆணையை நிறைவேற்ற நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். இப்பொழுது எதற்காக என்னை அழைத்தீர்கள்? ஆணையிடுங்கள் பிரபு, ஆணையிடுங்கள். மகா சக்தி வாய்ந்த வீரபத்ரா, இப்பொழுதே நீ இங்கிருந்து சென்று பிரம்மதேவரின் புத்திரன் தக்ஷனையும் அவன் நடத்தும் யாகத்தையும் அழித்து வா. உத்தரவு பிரபு. ओम नमो भगवते वासुदेवाय स्वाहा। ओम नमो भगवते वासुदेवाय स्वाहा। ओम नमो भगवते वासुदेवाय யார் இவன்? விடாதீர்கள் அவனை. அனைவரும் சென்று பிடியுங்கள். என்னிடமே வா. விடமாட்டேன். சுவாமி
சுவாமி, எம்பெருமானே, சிவபெருமானே, எம்பெருமானே, சிவபெருமானே. கண்ணை திறவுங்கள் பெருமானே, கண்ணை திறவுங்கள். எம்பெருமானே, கண்ணை திறவுங்கள் பெருமானே, கண்ணை திறவுங்கள். எம்பெருமானே. ஹே மகாதேவா, பக்தவச்சலா, தீனதயாளா, தாங்கள் எனக்கு இப்படி அநியாயம் செய்திருக்க கூடாது. தாங்கள் எம்பெருமான் கைலாயபதி, என்னை இப்படி ஏமாற்றலாமா சிவசங்கரா? என் பதியின் ஆணவத்திற்கு உண்டான தண்டனையை தாங்கள் எனக்கேன் அளித்தீர்கள் சிவசங்கரா? என்ன கூறுகிறீர்கள் தேவி வீரணி? சத்தியத்தை கூறுகிறேன் பெருமானே, சத்தியத்தை. பெண்ணின் மனவேதனையை தாங்கள் அறியாததல்ல. ஒரு பெண்ணிற்கு இத்தனை அதிக தண்டனை ஆகாது. இந்த தண்டனை அவசியம்தான். ஏனென்றால் உங்கள் பதி தக்ஷன் அந்த அளவிற்கு தவறு இழைத்திருக்கிறான். அவர் செய்த பாவத்திற்காக எனக்கு ஏன் தண்டனை பிரபு? தங்கள் மகா சேவகனான சிவபக்தனான வீரபத்ரனிடம் கூறி என்னையும் கொன்றுவிட சொல்லுங்கள். அது நடக்க முடியாது தேவி வீரணி. நான் என்ன செய்வேன் பெருமானே? என் சுவாமி இல்லாமல் என்னுடைய வாழ்க்கை வீணாகத்தானே ஆகும். தாங்கள் சம்மதிக்காவிட்டால் என்னை நானே அழித்துக் கொள்வேன். தாங்கள் வீரபத்ரனுக்கு உத்தரவு தாருங்கள். அவர்கள் காலம் முடிவதற்குள் யாருக்கும் முடிவு தர என்னால் இயலாது. அப்படி என்றால் என் பதி செய்த தவறை மன்னித்து அவருக்கு மறுவாழ்வு தாருங்கள். இது தங்கள் பக்தை வீரணியின் பிரார்த்தனை, சதியின் மாதா என்ற முறையில் ஆணை. தாங்கள் எனது பக்தைதான் தேவி. தங்கள் வேண்டுதலை நிறைவேற்ற வேண்டியது அவசியம்தான். ஆனால் இப்பொழுது அந்த வேண்டுதலை நிறைவேற்ற முடியாது. சிவபெருமான் இப்பொழுது யாகசாலைக்குத்தான் சென்றிருப்பார். நிச்சயம் அவர் என் பதியை உயிர்ப்பித்து விடுவார். கைலாயபதி எம்பெருமான் சிவசங்கருக்கு, மூவுலக அதிபதி சிவசங்கருக்கு. பிரஜாபதி தக்ஷா, தங்களுடைய இந்த அஜமுக சொரூபம் தங்களுடைய அகங்காரத்தின் விளைவாக வந்தது. மகாதேவா, என்னை போன்ற அயோக்கியனிடம் கருணை கொண்டு என்னை உயிர்ப்பித்து தாங்கள் உயர்ந்து விட்டீர்கள். நான் தன்னியனானேன். அறியாமையின் காரணமாக முனிவர்களை அவமதித்தேன். மாதா சக்தியின் சொரூபமான சதி எனக்கு புத்திரியாக வந்த பிறகும் அவளை மதிக்காமல் அவளையும் இழந்தேன். பாசம் வைத்திருந்தும் என் புத்திரியின் மனதை நான் அறிந்து கொள்ளவில்லை. எம்பெருமானே, தாங்கள் கருணை கொண்டு என் புத்திரியை உயிரோடு வரவழையுங்கள். அஜமுக தக்ஷா,
இந்த சராசரத்தில் அனைத்துமே அத்தனை சுலபமாக சாதிக்கக்கூடியதல்ல. இங்கு என்ன நடக்க வேண்டும் என்பது விதியோ அதன்படிதான் அனைத்தும் நடந்திருக்கிறது. நீங்களும் நேதிக்கு கட்டுப்பட்டவரே. சுவாமி, 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 மகாதேவா, என் வேண்டுகோளை நிறைவேற்றி விட்டீர்கள். என் பதி கிடைத்து விட்டார். பக்தவச்சலமான சிவபெருமான் தக்ஷ பிரஜாபதி மீது இரக்கம் கொண்டார். அவருக்கு அஜமுகம் வைத்து மீண்டும் மறுவாழ்வு தந்தார். தேவி சதியின் உடல் தியாகம் சிவபெருமானின் மனதை மிகவும் வேதனைக்குள்ளாக்கியது. இருந்தும் தன் துக்கத்தை பற்றி கருதாமல் உலகின் நலனை பற்றி கருதினார். சிவ தத்துவத்தை நிரூபிக்க எண்ணி தேவி சதியின் ஆத்மா ஜோதி ரூபத்தில் அவர் இருக்கும் இடம் தேடி சென்றது. அந்த ஜோதியின் மனதில் நிறைய கேள்விகள் குவிந்திருந்தன. அந்த கேள்விகளுக்கான விடையை தேடி அது கைலாயத்திற்கு சென்றது. எதற்காக இந்த லீலை ஸ்ரீ மகா கணேஷா? எனக்கு புத்திரனாக வருவதாக வாக்களித்துவிட்டு என் எண்ணம் நிறைவேறாமல் உங்கள் லீலைகளை மட்டும் நிறைவேற்றுகிறீர்கள். இந்த சதியின் திவ்ய ஆத்மா உங்களை புத்திர ரூபத்தில் பார்ப்பதற்காக அலைந்து கொண்டிருக்கிறது. ஸ்ரீ மகா கணேஷா, எனக்கு தரிசனம் தாருங்கள். என் மனதை சாந்தி அடைய செய்யுங்கள். எனக்கு தரிசனம் தாருங்கள் மகா கணேசா, எனக்கு தரிசனம் தாருங்கள். நிம்மதியின்றி அலையும் என் ஆத்மாவிற்கு சாந்தி தாருங்கள். எனக்கு கருணை காட்டுங்கள். எனக்கு தரிசனம் தாருங்கள் ஸ்ரீ மகா கணேசா. தாங்கள் கருணை கடலாயிற்றே, என் குரலை கேளுங்கள். எனக்கு தரிசனம் தாருங்கள். எனக்கு கருணை காட்டுங்கள் மகா கணேசா, கருணை காட்டுங்கள். எனக்கு தரிசனம் தாருங்கள் மகா கணேசா, தரிசனம் தாருங்கள். 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 தரிசனம் தாருங்கள் மகா கணேசா, தரிசனம் தாருங்கள் மகா கணேசா, தரிசனம் தாருங்கள். காட்சி அளியுங்கள் மகா கணேசா. அலையும் என் ஆத்மாவிற்கு சாந்தி அளியுங்கள். சாந்தியின்றி அலையும் என் ஆத்மாவிற்கு சாந்தி அளியுங்கள். என் மீது கருணை காட்டுங்கள். தரிசனம் தாருங்கள் மகா கணேசா, தரிசனம் தாருங்கள். மகா கணேசா, சக்தி ஸ்வரூபமான மாதா சதியே, தாங்களே அகில உலகத்திற்கும் ஜெகதாம்பா. நான் தங்களுக்கு வாக்களித்திருக்கிறேன். தங்களின் மானிட அவதாரத்தில் நான் தங்களுக்கு புத்திரனாக வருவேன் என்று. தாங்கள் பூலோகத்தின் நியதிகளை அனுபவித்தே ஆக வேண்டும் என்றேன் அல்லவா? புத்திரா ஸ்ரீ மகா கணேசா, இன்று உன் மாதாவையே துன்புறுத்துவதுதான் உன் லீலையா? மாதா, இது என்னுடைய விருப்பம் மட்டும் அல்ல. நடந்ததை தாங்கள் அறிந்தீர்கள் அல்லவா? ரிஷி முனிவர்கள் மற்றும் தேவகணங்களின் விருப்பமும் அதுதான். இந்த அண்ட சராசரமே உன் விருப்பத்தினால் உருவானதுதானே? நீ நினைத்தால் மட்டும் தானே இங்கு அனைத்துமே நடக்கும். அதனால் பூலோகத்தின் நியதி இதுதானே? இது என்னுடைய லீலைதான். மூலப்பொருளான ஸ்ரீ மகா கணேசனான எனக்கு பிறப்பளிக்கப் போகும் மாதா ஜெகதம்பா தாங்கள். இந்த பூலோகத்தை அழித்தவர்களுக்கு பலன் இதுதான் என்று நிர்ணயித்தவர் தாங்கள்தானே?
புத்திசாலித்தனத்திற்கு முன்னால் என்னால் வாதிடவே முடியாது. தாங்கள் என் முன் சக்தி ஸ்வரூபமாக காட்சியளியுங்கள் மாதா. தங்களின் அந்த விஸ்வரூபத்தைக் கண்டு, தங்களின் அந்த சக்தி ஸ்வரூபத்தைக் கண்டு என்னுடைய மனம் சந்தோஷமடையும். தரிசனம் தாருங்கள் மாதா சக்தி, தரிசனம் தாருங்கள் மாதா ஜெகதம்பா, தரிசனம் தாருங்கள். ஏன் தயங்குகிறீர்கள்? தங்களின் அந்த உண்மையான சக்தி ஸ்வரூபத்தை வெளிப்படுத்தி தரிசனம் தாருங்கள் மாதா ஜெகதம்பா, தரிசனம் தாருங்கள். தரிசனம் தாருங்கள் மகாசக்தி, தரிசனம் தாருங்கள். எழுந்தருளுங்கள் மகாசக்தி, எழுந்தருளுங்கள். தாருங்கள் ஜெகதம்பா, தரிசனம் தாருங்கள். எழுந்தருளுங்கள் மாதா சக்தி. தயவு செய்யுங்கள், தயவு செய்யுங்கள், தயவு செய்யுங்கள், தயவு செய்யுங்கள். மூல பொருளான ஸ்ரீ மகா கணேசா, நீங்கள் என்னை மூல ரூபத்தில் பார்க்க விரும்பினால் நான் இப்பொழுதே விஸ்வரூபம் எடுக்கிறேன். என் சாந்தி இல்லாத மனதிற்கு சாந்தி அளியுங்கள் மகா கணேசா. நீ உன்னதமானவன், நீ உன்னதமானவன். ஓ சக்தி ஸ்வரூப மாதா ஜெகதம்பாவுக்கு, மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசருக்கு, சக்தி ஸ்வரூப மாதா ஜெகதம்பாவுக்கு, மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசருக்கு. மூலப்பொருளான ஸ்ரீ மகா கணேசா, என்னுடைய கோலத்தை காண தாங்கள் மனம் விரும்பி கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நான் என் மூல சுரூபத்தை தங்களுக்கு காட்டிவிட்டேன். இருந்தும் என்ன மாதா? மூலப்பொருளே, என் மனதில் இந்த சமயத்தில் கேள்விகள் மலை போல் குவிந்துள்ளது. அனைவரின் மனதின் ரகசியமும் தங்களுக்கு தெரியுமே. மாதா, மற்றவர் மனதில் உள்ள ரகசியத்தை குறித்து தாங்கள் வருத்தப்பட வேண்டாம். மாதாவாகிய தங்கள் மனதில் என்னை புத்திர ரூபத்தில் பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிட்டது. இந்த புத்திரனின் மனதில் கூட மாதாவின் மடியில் விளையாடும் ஆசை வந்துவிட்டது. சர்வசக்தி மகானான தாங்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ள தங்களுக்கு மாதாவாகும் அந்த சௌபாகியத்தை எனக்கு அருளுங்கள். மாதா ஜெகத் ஜனனி, தங்களின் எண்ணப்படி இந்த சமயத்தில் நான் தங்களுக்கு புத்திரனாக அவதாரம் எடுக்க வேண்டும் என்று தாங்கள் நினைக்கிறீர்களா? மூலப்பொருளான ஸ்ரீ மகா கணேசா, தங்களுடைய புத்தி வலிமை கீர்த்தி அனைத்தும் இந்த சராசரம் அறிந்ததுதானே? கவலை வேண்டாம் மாதா. மகா கணேசனின் வாக்கு தவறியதும் இல்லை, மாதா சக்தியின் எண்ணம் நிறைவேறாமல் இருந்ததும் இல்லை. நான் விதியின் நியதிப்படி சரியான சமயத்தில் தங்களின் புத்திரன் ரூபத்தில் திவ்ய அவதாரம் எடுத்து அவசியம் தங்களின் எண்ணத்தை நிறைவேற்றுகிறேன். மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசருக்கு, மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசருக்கு, சக்தி ஸ்வரூபம் மாதா ஜெகதம்பாவுக்கு, சக்தி ஸ்வரூபம் மாதா ஜெகதம்பாவுக்கு. சக்தி சொரூபினி, சிவனின் ஆசிர்வாதத்திற்காக வந்திருக்கிறேன். தாங்கள் தியானத்தை கலைக்க முடியுமா? கண்களை திறவுங்கள் சுவாமி. சுவாமி, சதி அவதாரத்தின் மூலமாக என்னுடைய பிதா தக்ஷ பிரஜாபதி செய்த அநியாயத்தை தாங்க முடியாமல் தக்ஷ யாகத்தின் போது என்னுடைய உடலை பலி கொடுத்து விட்டேன். ஆனாலும் என் ஆத்மா தன்னுடைய எண்ணத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக தவித்துக் கொண்டிருக்கிறது. மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசர் என்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக என்னுடைய இந்த சக்தி சொரூபத்தை காண விரும்பினார். நானும் மூல அவதாரத்தில் அவருக்கு காட்சி அளித்தேன். தக்ஷனின் யாகத்தில் நடந்தது எல்லாமே விதிப்படி நடந்ததுதான். நீ உன் உடலை பலி கொடுத்ததன் காரணமாக நீ உன் பிதா தக்ஷ பிரஜாபதிக்கு தண்டனை கொடுத்ததாக ஆகிவிடாது. யாகம் புனிதமாக நடக்க வேண்டிய ஒரு காரியம். தர்ம விதிமுறைகளை மீறக்கூடாது.
அகங்காரம் மற்றும் ஆணவம் காரணமாக மாறான பலன்தான் கிடைக்கும். அதன் காரணமாக சக்தி, உன்னுடைய சதிய அவதாரத்தின் பிதா தக்ஷ பிரஜாபதி அந்த புனித யாகத்தை ஆரம்பித்ததன் காரணம் தன்னுடைய சக்தியை நிலைநாட்டிக் கொள்வதற்காகவும் அப்படியே பூலோகத்தின் கௌரவத்தை உயர்த்திக் கொள்வதற்காகவும் தான். உண்மைதான் சுவாமி. மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் லீலையால் உருவான இடத்தில் எந்த ஒரு காரியமும் தர்மத்தை வைத்தே நடக்க வேண்டும். தர்மத்தை மீறினால் அதை மீறுபவர்களுக்கு தண்டனை நிச்சயம்தானே. அவர்களுடைய எண்ணம் ஒருபோதும் நிறைவேறாது. தர்மத்தையும் நீதிகளையும் பின்பற்றுவது அனைத்து மங்களங்களையும் நன்மைகளையும் அனைவரும் அடைய வேண்டும் என்பதற்காகத்தானே. அதை மீறுவது தவறல்லவா சக்தி? அப்படி என்றால் சதி சொரூபத்தில் தக்ஷ யாகத்தின் போது என் உடலை பலி கொடுத்தது உசிதம்தானே சுவாமி? ஆம் தேவி சக்தி. தக்ஷ யாகத்தை அழிப்பதற்கு, உன்னுடைய இப்பிறப்பை நீ அழிப்பதற்கு, மீண்டும் ஒரு நல்ல குலத்தில் நீ பிறப்பதற்கு இப்பிறவியை நீ விடுத்துதான் ஆக வேண்டும். இந்த சம்பவத்தை பார்த்து எந்த ஒரு பூலோகவாசியும் தர்ம நியாயங்களை மீறி தன்னுடைய சுயநன்மைக்காக இப்படி ஒரு ஈனமான செயலில் இனி யாரும் இறங்க மாட்டார்கள். தங்களுடைய இந்த நல்ல வார்த்தைகளை கேட்டதற்கு பிறகு என் சிந்தை சாந்தமாகிவிட்டது. இப்பொழுது சிவனின் சேவையை செய்ய என் மனம் தங்களை அடைவதற்கு மீண்டும் துடிக்கின்றது. நீ இல்லாமல் என்னுடைய இந்த தனிமை எனக்கு ஒரு புது அனுபவமாக இருந்தது. வா, என்னுடைய இந்த தனிமையை போக்க நீ உன்னுடைய இடத்திற்கு வந்து சேர். வணங்குகிறேன் மாதா. என்னால் இதை நம்ப முடியவில்லை. உண்மையில் நீ திதியின் புத்திரனா? நான் தங்கள் புத்திரன் தான் மாதா. நான் தங்களுடைய சீமந்த புத்திரன். ஆனால் எனக்கு அப்படி தோன்றவில்லையே. என் கற்பனையில் உள்ளபடி நீ இல்லையே. தாங்கள் கூறுவது எனக்கு விளங்கவில்லை மாதா. பாதாளத்திலிருந்து வந்த நரந்தக் தேவந்தக்கை போலத்தான் என் புத்திரன் இருப்பான் என்று எண்ணினேன். ஆனால் உன்னிடம் அவர்களுடைய ஆவேசம், அட்டகாசம், ஆக்ரோஷம் மற்றும் குரோதம் எந்த ஒரு குணமும் உன்னிடம் இல்லையே. ஸ்ரீ கணேசாய நமக. புத்திரன் ஜென்மம் எடுத்து விட்டான், அவனை வரவேற்க வந்தேன் திதி. உன் எண்ணம் நிறைவேறிவிட்டது. ஆமாக்கா, நம் இருவருக்கும் இனி இவன்தான் குழந்தை. வணங்குகிறேன் பிதாவே. ஆயுஷ்மான் பவ புத்திரா. தேவி திதி, உன்னுடைய எண்ணம் நிறைவேற வேண்டும் என்று நான் எப்பொழுதும் ஆராதிக்கும் கணேசரிடம் வேண்டுகோள் விடுத்தேன். அதன் காரணமாக தேவகுணமும் அசுரகுணமும் நிறைந்த புத்திரன் நமக்கு கிடைத்திருக்கிறான். இதன் அர்த்தம்? அதன் அர்த்தம் இவனது மனம் மானிடர்களின் மனதைப் போல் இரக்கத்தோடு இருக்கும். இவனது சரீரம் அசுரர்களைப் போல் திடமானதாக இருக்கும். புத்திரா, தேவி அதிதியும் உன்னுடைய மாதாவிற்கு சமம்தான். அவளை வணங்கிக்கொள். வணங்குகிறேன் மாதா. கீர்த்தியோடு விளங்கு புத்திரா. உன்னுடைய சரீரம் என் புத்திரன் இந்திரனைப் போல் மிக திடமாக உள்ளது. அதனால் நான் உன்னை வஜ்ரங் என்று அழைக்கிறேன். எந்த யுத்தத்திலும் உன் திடமான சரீரத்தினால் உன்னை யாரும் வெற்றி கொள்ள முடியாது. எந்த யுத்தத்திலும் உன் திடமான சரீரத்தினால் உன்னை யாரும் வெற்றி கொள்ள முடியாது. அதித்தி, என்னுடைய புத்திரனின் வனப்பான உடலை பார்த்து உன் புத்திரன் இந்திரனின் உடலோடு சம்பந்தப்படுத்துகிறாயா? நீ என்னை அவமானப்படுத்துகிறாய்.
ஆசீர்வாதம் செய்யும் பொழுது கூட உன் மனதில் நல்ல எண்ணம் தோன்றவில்லையே. அக்கா, நான் வஜ்ரங்கிற்கு யுத்தத்தில் ஆபத்து வராது என்றுதானே ஆசீர்வாதம் செய்தேன். திதியின் புத்திரனுக்கு யாருடைய ஆசீர்வாதமும் தேவையில்லை. நீ எதற்காக இவனுக்கு ஆசீர்வாதம் செய்கிறாய்? என்னுடைய இந்த புத்திரன் தேவாந்த அந்த நராந்தக்கை போல அரக்கத்தனமான உடலை கொள்ளவில்லை என்றுதானே? இல்லை அக்கா, இல்லை. நீங்கள் தவறாக எண்ணிவிட்டீர்கள். நீதான் அப்படி யோசிக்கிறாய். நான் மட்டும் மனது வைத்தால் இவனை அந்த தேவதை விட அதிகமான சக்திசாலி ஆக்குவேன். தேவி திதி, நீ நடந்து கொள்ளும் விதம், உன்னுடைய பேச்சு எதுவுமே உசிதமானதாக இல்லை. இவை அனைத்திற்கும் காரணம் தாங்கள்தான், தாங்களேதான். தாங்களின் அந்த கபட நாடகத்தால் தான் நான் என்று மனம் உடைந்து மற்றவர்கள் என்னை பார்த்து எள்ளி நகையாடும் அளவிற்கு ஆளாகிவிட்டேன். ஏன் அப்படி கூறுகிறாய் திதி? உன்னுடைய புத்திரனுக்கு நான் வணங்கி வரும் மகா கணேசரின் கருணை எப்போதும் உண்டு. வயதானதன் காரணமாக உங்களது ஞாபக சக்தி குறைந்து விட்டதா ரிஷி முனிவரே? நான் முன்பே கூறிவிட்டேன், இந்த திதியின் புத்திரனுக்கு யாருடைய கருணையும் அவசியமே இல்லை. தங்களைச் சேர்ந்த தெய்வங்கள் அனைவரும் எனக்கு விரோதிகள். விரோதிகளின் கருணை என்றும் எனக்கு தேவையில்லை. நீ கோபத்தின் காரணமாக தவறாக எண்ணுகிறாய் திதி. கோபம் மனிதனின் விவேகத்தை கெடுத்துவிடும். சாந்தமாக இரு திதி, சாந்தமாக இரு தேவி. ரிஷி முனிவரே, என்னுடைய கோபம் உங்கள் இருவரையும் பஸ்பமாக்கிவிடும். அதற்கு முன் இருவரும் இங்கிருந்து சென்று விடுங்கள். செல்லுங்கள். நீ என்னுடைய புத்திரன்தான். ஆனால் இந்த சமயம் என்னுடைய பரமபிதாவான பிரம்மாவை நோக்கி தவம் இருந்தால் நம்முடைய அது எதற்காக மாதா? கேள்வி கேட்டு என்னை அவமானப்படுத்தாதே புத்திரா. பிரம்மா உன் எதிரே வந்ததும் நீ அவரிடம் இறப்பில்லாத நிலையான வாழ்க்கை வேண்டும் என்ற வரத்தை தானமாக பெற வேண்டும். அதற்கு பிறகு நீ அதிதியின் புத்திரன் இந்திரனை சொர்க்கத்திலிருந்து அகற்றிவிட்டு நீ அந்த இந்திர லோகத்திற்கே அதிபதியாக மாற வேண்டும். அப்படியே ஆகட்டும். சற்று இரு, நான் இன்னும் என் எண்ணத்தை முழுமையாக கூறவில்லை. மன்னியுங்கள் மாதா. அந்த தேவ இனத்தை ஒருபோதும் நாம் மன்னிக்கவே கூடாது. என்னுடைய எண்ணத்தை முழுமையாக நிறைவேற்ற நீ சொர்க்கத்திற்கு அதிபதி ஆகியே ஆக வேண்டும். சொர்க்கத்தின் சிம்மாசனத்தில் அமர்ந்து நீ ஆட்சி புரிய வேண்டும். செல். அப்படியே ஆகட்டும் மாதா. ஓம் மகா கணேசாய நம ஸ்வாஹா. 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 போதும், நிறுத்துங்கள். என்னுடைய புத்திரன் என் மனதில் இருக்கும் என்னுடைய எண்ணத்தை அவசியம் நிறைவேற்றுவான். திதி, நீ கூறுவது நடக்கும் விஷயம் அல்ல. தாங்கள் என் புத்திரனை ஒருவிதமாக நடத்துவது கூட உசிதம் அல்லவே. இது உன்னுடைய பிரம்மை திதி. எப்பொழுதும் நான் பிரமையிலேயே ஒரு ஆனந்தத்தை காண்கிறேன். ஏனென்றால் அந்த பிரமையின் காரணமாகத்தான் என்னுடைய எண்ணம் நிறைவேறப் போகிறது. இனி அந்த சொர்க்கத்திற்கு அதிபதி யார் தெரியுமா? என்னுடைய புத்திரன். அவன்தான் சொர்க்கத்தை ஆளப் போகிறான். என்னுடைய பரமபிதா பிரம்மா அந்த வரதானத்தை அவசியம் தருவார். அவசியம். ஓம் பிரம்மணே நமக.
ஓம் பிரம்மணே நமக. ஓம் பிரம்மணே நமக. ஓம் பிரம்மணே நமக. ஓம் பிரம்மணே நமக. ஓம் பிரம்மணே நமக. ஓம் பிரம்மணே நமக. ஓம் பிரம்மணே நமக. நாராயண நாராயண. ஓம் பிரம்மணே நமக. வணங்குகிறேன் தேவரிஷி. மங்களம் உண்டாகட்டும் தேவேந்திரா. தாங்கள் அவன் தவம் செய்வதை ஏன் இவ்வளவு ஆச்சரியத்தோடு பார்க்கிறீர்கள்? நான் அவன் தவம் செய்வதை பார்க்கவில்லை தேவேந்திரா. பிறகு எதை பார்க்கிறீர்கள்? இங்கு வேறு யாருமே தென்படவில்லையே. தேவேந்திரா, நான் திதியின் புத்திரன் பஜரங்கின் தவத்தின் பின்னால் இருக்கும் அவன் தாயின் உள்நோக்கத்தை தான் பார்க்கிறேன். நாராயண நாராயண. மாதாவின் உள்நோக்கமா? ஆம் தேவேந்திரா. திதியின் புத்திரன் வஜ்ரங் தனது தாயின் விருப்பப்படி அவளுடைய எண்ணத்தை நிறைவேற்றுவதற்காகவே பிரம்மனை நோக்கி தவம் செய்கிறான். நாராயண நாராயண. எனக்கு புரியவில்லை தேவரிஷி. தேவேந்திரா, உனக்கு புரியவில்லையா? இல்லை புரிந்திருந்தும் புரியாதது போல் நடிக்கின்றாயா? நாராயண நாராயண. பரிகாசம் செய்யாதீர்கள் தேவரிஷி, உண்மையை கூறுங்கள். வஜ்ரங் தவம் புரிவதற்கான உத்தேசம் என்ன? தேவேந்திரா, உமக்கு புரியும்படியே கூறுகிறேன். சில விஷயங்கள் எடுத்துரைத்தால் தான் புரியும். காலம் தாழ்த்தாதீர்கள் தேவரிஷி, சீக்கிரம் கூறுங்கள். வஜ்ரங் தவம் புரிவதற்கான உத்தேசம் என்ன? தேவேந்திரா, உன்னுடைய அகங்காரம் உன்னுடைய விவேகத்தை அழித்து விட்டது. அதன் காரணமாகவே ரிஷிகளை ஒரு காலத்தில் நீ மதிக்காமல் நடந்திருந்தாய். நாராயண நாராயண. சொர்க்கத்தின் அதிபதி தேவராஜன் இந்திரன் சராசரத்தில் யாருக்கும் பயம் அவசியமே இல்லை. என்னை மன்னிக்க வேண்டும் தேவேந்திரா. பாதாளவாசி தேவாந்தக் நராந்தக்கை பார்த்து தாங்கள் பயப்படவில்லையா? நாராயண நாராயண. இருந்தும் நான் தானே இன்னும் சொர்க்கத்தின் அதிபதி. தேவாந்தக் எங்கே சென்றான்? அடக்கம் தேவை தேவேந்திரா, அடக்கம் தேவை. திதியின் புத்திரன் வஜ்ரங் சொர்க்கத்தின் பதவி தனக்கு வேண்டும் என்று கூட பிரம்மனை நோக்கி தவம் செய்யலாமே. நாராயண நாராயண. ஓம் பிரம்மணே நமக. நீங்கள் கூறுவதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. இப்பொழுது அந்த வஜ்ரன் அங்கு தவம் செய்வதன் உத்தேசம் எப்படி உங்களுக்கு தெரியும்? என்ன 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 தேவேந்திரா இது? உன்னுடைய மதி மங்கிவிட்டதால் என்னுடைய யூகத்தில் சந்தேகப்படுகிறாயா? நான் உனக்கு அறிவுரையாகத்தான் கூறினேன் தேவேந்திரா. உன்னால் முடிந்த வரை நீ சொர்க்கத்தின் சிம்மாசனத்தை காப்பாற்றிக்கொள். ஓம் நமக. ஓம் பிரம்மணே நமக. இதன் உண்மை என்னவென்று தெரிந்து கொள்ள நான் பிரம்மலோகம் செல்லத்தான் வேண்டும். காலச்சக்கரத்தின் மூலம் ஜீவராசிகளின் வாழ்க்கையை அமைத்து வைத்தவர் ஸ்ரீ மகா கணேசர். ஆனால் ஸ்ரீ மகா கணேசர் அந்த காலச்சக்கரத்தில் சுழல வேண்டிய அவசியமும் வந்தது. ஏனென்றால் ஸ்ரீ மகா கணேசர் தானும் அந்த சக்கரத்தில் செல்ல விரும்பினார். அதற்கு கலைகளின் தெய்வமான சரஸ்வதியும் சௌபாகியத்தின் தெய்வமான லக்ஷ்மியும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று எண்ணினார். இந்த முடிவிற்கு வந்த பிறகு ஸ்ரீ மகா கணேசர் ஓம்கார தொனியோடு ஆகாயம் வரை வியாபித்து நின்றார். மூலப்பொருளான ஸ்ரீ மகா கணேசா கைலாயபதி சிவனின் சக்திக்கு சமமாக படைக்கும் கடவுளான
ஸ்ரீ பிரம்மதேவனுக்கு துணைவியாக இருப்பவள் நான். என் உதவியின் மூலம் பிரம்மதேவனின் படைக்கும் ஆகும். அனைவரையும் காத்தருளும் தெய்வமான மூலப்பொருளே, தாங்கள் என்னை உச்சிதமான இடத்தில் அமர்த்தி வையுங்கள். மாதா சரஸ்வதி, தாங்கள் அண்ட சராசரத்திற்கும் மாதாவாக விளங்குபவர். தாங்கள் என்னை தேடி வந்துள்ளீர்கள். தாங்கள் எப்பொழுதுமே அமர்ந்திருக்கும் இடம் பிரம்மதேவரின் அருகில்தானே? இப்போது தாங்கள் அனைவருக்கும் தரிசனம் தருவதற்காக தாங்கள் உடனடியாக பிரம்மதேவரின் அருகில் சென்று அமர்ந்து தங்களது இடத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். அப்படியே ஆகட்டும் மூலப்பொருளே. மூலப்பொருளான ஸ்ரீ மகா கணேஷா, நான் கடலின் கன்னி மகாலட்சுமி. தங்களின் எண்ணப்படி இந்த அகில சராசரங்களின் சௌபாகியங்களை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமையாகும். நான் ஜெகத் பாலகன் ஜெகதீஸ்வரன் ஸ்ரீஹரி விஷ்ணுவின் சங்கனி ஆவேன். தங்களின் ஆணைப்படி வைகுண்டவாசி ஸ்ரீ விஷ்ணுவின் சரணங்களில் நிரந்தரமாக வாசம் செய்ய விரும்புகிறேன். மகாதேவி மகாலட்சுமி, தாங்களும் அனைவராலும் பூஜிக்கப்படுபவர். தங்களை ஆராதிக்காமல் பூஜிக்காமல் அண்ட சராசரத்தில் உள்ள எந்த ஒரு ஜீவனும் நிம்மதியாக சகல சௌபாக்கியத்தோடும் வாழ இயலாது. நான் தங்களது வேண்டுதலை நிறைவேற்றுகிறேன். தாங்கள் வைகுண்டத்திற்கு சென்று தங்களது இடத்தில் அமருங்கள். அப்படியே ஆகட்டும் மூலப்பொருளே.